துளாராசி அன்பர்கள் இந்த ஆண்டு அற்புதமான பலன்களை அடைய போகிறீங்க. ட்ரெயினில் வந்து நீங்கள் ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்லீப்பர் கோச் பண்ணும்போது அப்கிரேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி கொடுத்துருவாங்க லாஸ்ட் டைமில். சரி. ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னு சொன்னால் விண்டோ சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். காசு கொடுத்து பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிரும். எங்கே போனாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் அதற்கான முயற்சியே பண்ணாமல், நான் இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், நீ வாங்கு, கட்டாயமாக அது வந்து நல்ல உனக்கு விலையேற்றம் கொடுக்கும்னா கண்ணை மூடிட்டு போய் வாங்குங்க. உங்களுக்கு வந்து அது நடக்கும். ஒரு இடத்துல ஒரு லக்கி ட்ரா நடக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் போய் யார் கலந்துட்டு எதிர்பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு சும்மா ஒரு நீங்கள் உங்கள் பேரையோ நம்ம ஏதோ ஒன்று போடுங்களேன், கட்டாயம் உங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் பரிசு கிடைக்கும். அப்படி இந்த ஆண்டு வந்து அதிர்ஷ்டமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கப் போகிறது. படிக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய தகுதி, நீங்கள் இவ்வளோ மார்க் தான் எடுத்தீங்க, அதற்காக ஒரு கோர்ஸுக்காக அப்ளை பண்ணுறீங்க. அந்த இடத்துல கவுன்சிலிங் உட்காந்து பேசும்போது ஃபஸ்ட் குரூப் என்னவோ அதை கொடுத்துருவாங்க. அதுக்கான ஒரு இது உனக்கு இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ வந்து படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது. நல்லா படிக்க போகிறீங்க. சிஏ பண்ணுறவங்க, சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்கெல்லாம், இதுக்கு முன்னாடி நீட் எழுதுகிறவங்கலாம் இதுக்கு முன்னாடி நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகுது, அவ்வளோதான், இதை விட்டுடலாம், சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் தளராமல் இந்த ஆண்டு எழுதுங்க. கட்டாயம் அதில் வெற்றி பெறுவீங்க. அதற்கான உத்தியோகத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. திருமண தடை ரொம்ப காலமாக இருக்கிறது. 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா பார்த்து பார்த்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றி சொல்லலாமான்னு அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கான வரன் வத்து உங்களை தேடி வரும். இப்படி இந்த ஆண்டு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க. இந்த பலன் எதுவும் கிடைக்காதவர்கள் ஒரு க்ளூ கொடுக்குறேன், அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் அதை அடைஞ்சிடலாம். அது என்னென்னா, செய்யக்கூடிய முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்யுங்க. மேஷ ராசின்றது ஒரு நாளினுடைய தொடக்கம், காலை பொழுது. துலாம்ன்றது மாலை பொழுது, ஒரு நாளினுடைய மாலை தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இங்கே வந்து பேராசிரியர் அண்ணா இருக்கார், அன்னபூரணி அம்மா இருக்காங்க, அப்புறம் நம்ம ஜோதிட சுடர் ஐயா இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையிலோ கேட்கணும்னு நினச்சேன். அது இப்போ இந்த பலன்லேயே எனக்கு ஃப்ளோவாக வருது. அது என்னென்னா, இந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே இவங்கெல்லாம் ஜோதிடத்தில் அனுபவம் பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஜோதிடத்தில் புது எண்ணங்கள், புது விதிகள், புது பலன்கள் வந்து தெரிகிறது. அப்படித்தான் இந்த துலா ராசி வந்து மாலை நேரத்தில் பிரகாசிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரிந்தது. இதெல்லாம் அவங்க நிறைய உணர்ந்திருப்பாங்க. எதுக்காக இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஆனால் எனக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறீங்க, ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா அதே விஷயத்த மாலை நேரத்தில் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வச்சுருக்கீங்கன்னா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்க்குறீங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வரலன்னு சொன்னால், பேஷண்ட்ஸ் வரலன்னா, உங்கள் நேரத்தை மாலை நேரமாக மாற்றிறீங்க, கொடி கட்டி பறப்பீங்க.